இருந்தாலும் சரி, தேவார மூவர்கள், நால்வர்ண மூவர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவர்கள் பற்றி அறிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, பெரிய புராணத்தை பார்த்தால் போதும். ஆனா மாணிக்க வாசகர் நாயன்மார்களில் ஒருவர் அல்ல அப்படின்ற காரணத்தினால இவருடைய கதை பெரிய புராணத்தில் இடம்பெறவில்லை. இவருடைய கதை திருவாதவூர் அடிகள் புராணம் அப்படின்னு சொல்லி தனியா இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தை எழுதியவர் கடவுள் மாமுனிவர் அப்படின்றவர். இவர் மொத்தம் 7 சருக்கங்கள், அதாவது சாப்டர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. முதல்ல ஒரு புத்தகம் இயக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பாயிரம் இவங்களுக்கு வணக்கம் சொல்லி, அவங்களுக்கு சபைக்கு வணக்கம் சொல்லி, பெருமானுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த பாயிரம் போக 7 சாப்டர்ல 7 சருக்கத்துல இவருடைய கதை மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை இட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திருவம்பல சருக்கம், புத்தரை வாதில் பெற்ற சருக்கம், திருவடி பெற்ற சருக்கம் என்று 7 சருக்கங்களில் இடம்பெற்றுள்ளது. சரி, மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இவர் ஆதிசைவ அந்தணர் குலம். ஆமாத்தியர் ஆதிசைவ அந்தணர்களே பல பிரிவினர் இருக்கிறாங்க. அந்த ஆதிசைவ அந்தணர் பரம்பரையில் ஆமாத்தியர் பரம்பரையை சேர்ந்தவர் இந்த மாணிக்க வாசகர். தந்தை, இவருடைய தந்தையார் சம்புபாத சரிதர், தாய் சிவஞானவதி. இவர் மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலங்கள் மொத்தம் 32 ஆண்டு காலம் மட்டுமே. இவருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8 to 9 நூற்றாண்டு. குறிப்பா சொல்ல போனா ஆய்வாளர்கள் படி 863 911 ஆண்டு வரை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இவர் சிறு வயதிலேயே ஆகமங்கள், தத்துவங்கள், பிற நாட்டு மொழிகள் இப்படின்ற மாதிரி சகல கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கியதால் 16 வயதிலேயே முதலமைச்சர் ஆகிறதுக்கு அரிமர்த்தன பாண்டியர் இவரை கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் ஆகின்றார். அதனை தொடர்ந்து அவர் அரசவையில அமைச்சராக தான் பணிபுரிந்து வராரு. அரசருக்குமே பெரிய உதவியா இருந்து வராரு. ஒரு காலகட்டம் அரிமர்த்தன பாண்டியன் அவனுடைய குதிரை சேனையை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு எண்ணும் பொழுது மாணிக்க வாசகர் திருவாதூரிடம் என்ன சொல்றானா, திருப்பெருந்துறை பக்கமா குதிரை இருக்கு, குதிரைகள் விற்பனைக்கு இருக்கு, அங்க சென்று வாங்கி வரும்படி கூறுகின்றார். அவரும் திருப்பெருந்துறைக்கு போறார். திருவாதூர் அடிகள் மாணிக்க வாசகர் அங்கு சென்ற உடனே திருப்பெருந்துறை உள்ளுக்கு போனோடனே அவருக்கு ஈர்க்கப்படுறாரு. அந்த ஊர்ல ஈர்க்கப்பட்டு அங்கேயே தங்கி விடுறாரு. அவங்க கூட வந்தவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆடி மாதத்துல தான் குதிரை வரும், நான் ஆவணியில குதிரையோட வரேன், நீங்களாம் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட வந்த அந்த அரண்மனை காவலர்கள் இவங்கெல்லாம் திருப்பி அனுப்பி வச்சிருந்தாரு. இவர் அந்த திருப்பெருந்துறையிலேயே ஆவுடையார் கோயில் பக்கமா இருக்கிறாரு. அங்க என்ன ஒரு விஷயத்தை காண்றாரு அப்படின்னா, ஒரு முறை குருந்த மரத்தடியில் ஒரு குரு சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறத காண்றாரு. ஏற்கனவே சிவத்தை பற்றி அறிந்து சிவச்சின்னத்தில் ஆழ்ந்து சிவனை பற்றி அறிந்து கொள்ளும் அந்த முனைப்புல இருந்தனால இவருக்கு என்ன அவருக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னா, ஒரு குரு இருந்தால் மட்டுமே நம்ம சிவத்தை அடைய முடியும் அப்படின்றது ஒரு ஞானம் பெறுது. அந்த ஞானத்தினால அவர் தேடலின் மூலமாக குருவை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த குரு அங்க வந்த குருவா அமர்ந்திருந்து சீடர்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறது நம்ம சிவபெருமான். அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, இந்த மாதிரி குரு, அந்த குருவிடம் எனக்கு அந்த குரு சிவபெருமானாக அமைந்திருக்கிற அந்த குரு முதல்ல அவர் கிட்ட வரும் பொழுதே நயன தீட்சையில பாக்குறாரு. நயன தீட்சையில பார்க்கும் பொழுது மாணிக்க வாசகரின் ஆணவ மலம் நீங்குது. பிறகு அவரு இந்த நயன தீக்கை பார்க்கும் பொழுது அவர் ஆணவ மலம் நீங்குது அப்படின்றத நம்ம சிவபுராணத்துல ஈர்த்து எம்மை ஆட்கொண்டு அந்த குருவை பார்க்கும் பொழுது அவர் அந்த காந்தம் எப்படி ஈர்க்குமோ அதே மாதிரி ஈர்த்து அந்த குரு கிட்ட போறாரு. அதுதான் நம்ம சிவபுராணத்துல ஈர்த்து எம்மை ஆட்கொண்டு அப்படின்ற அந்த ஒரு வரியில பாக்குறோம். நயன தீக்கை முதல்ல நடக்கிறது. அதுக்கப்புறம் கிட்ட சென்ற பிறகு அவர் விண்ணப்பித்த பிறகு அவருக்கு உபதேசம் செய்ய சொல்லி சிவபெருமானாக இருந்த குரு அங்க அவருக்கு திருவடி தீக்கை கொடுக்கின்றார். அந்த திருவடி தீக்கையில் தான் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தருமே அந்த 8ஆம் திருமுறை 13வது பாடல் 8ஆம் திருமுறை 13வது படிதம் 1வது பாடல்ல அவர் பாடுறார் திருவடி தீக்கை பற்றி. அடுத்து குருவாக வந்த சிவபெருமான் அவர் சீடர்களுடன் உபதேசித்து பிறகு மறைகின்றார். மாணிக்க வாசகர் அங்கேயே இருந்தார். 2 முறை மாணிக்க வாசகரின் வாழ்க்கையில சிவபெருமான் வராது, ஆனா அவர் கூட்டி சென்று விடாமல் மறைந்தார். முதல் முறை இந்த மேற்கண்ட முறை அவர் உபதேசம் செய்ய வராரு, அவரை கூட்டி செல்லாமல் அங்கேயே திருப்பெருந்துறையில விட்டுட்டு மறைஞ்சாரு. அந்த ஒரு மறைந்த காரணத்தினாலே
அதுதான் ஞான புலவல். திருவாசகம் என்பது மாணிக்க வாசகர் ஞான புலவல். அந்த ஞான புலவலிலேயே ஈடுபட்டு குதிரை வாங்கி எடுத்து வந்த பணத்தை வந்து கோயிலுக்கு செலவிட்டு அவர் மறைஞ்சார், காத்த கழிக்கிறார். இதை கேட்ட அரசன், ஒற்றன் மூலம் கேட்ட அரசன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு கடிதம் அனுப்புறான். அதற்கு மாணிக்க வாசகர் கனவில் சிவபெருமான் சொல்றாரு, மதுரைக்கு நீ முதல்ல போ, குதிரையோடு பின்னர் நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கனவில் சொல்ல மாணிக்க வாசகரும் போறாரு. அந்த குதிரை வரக்கூடிய நாள் வந்து தள்ளி போகுது. அரசன் என்ன செய்யறான், மாணிக்க வாசகரை வந்து சிறையில் பிடிச்சு போட்டார். சிவபெருமான் அதற்கு பிறகு ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல காட்டில் இருக்கும் நரிகளை அனைத்தும் வந்து குதிரையாக மாத்தி ஓட்டி வராரு, அரசனிடம் ஒப்படைக்கின்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குதிரை லாயத்தில் ஒரே இரவில், அந்த நள்ளிரவில் குதிரைகளாக வந்து இருந்த நரிகள் அனைத்துமே அதனுடைய இயற்கை அந்த உருவத்தை வந்து பெருது நரிகளா மாறிடுது. பழைய பரிகள் இருந்தல்லவா, அதையுமே வந்துட்டு கொண்டு வருது. அப்ப என்ன நடக்குது, அதுதான் இந்த நம்ம தேவார வரியில நம்ம பார்ப்போம். 8ஆம் திருமுறையில் 50வது பதிகம் 7வது பாடல்ல ஆனந்த மாலை நரியை குதிரை பரியாகி அந்த பாடல்ல. அடுத்து அரசன் கோபப்பட்டு மாணிக்க வாசகரை அந்த சுடு மணல் இருக்கு இல்லையா, வைகை ஆற்றலோட சுடு மணல்ல வந்து கட்டி போட்டுறான். அதுக்கு பெருமான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, பெருமான் வைகை ஆற்றின் நீரை வந்து பெருக்கெடுக்க செய்யறான். அணைகள் உடைகின்றன, ஊர் மக்கள் அல்லலுறுகின்றனர். இப்பதான் இன்னொரு கதையும் இந்த திருவாரூர் அடிகள் புராணத்துல வருது. நம்ம திருவிளையாடல் புராணத்துல இந்த கதை வருது, 61வது கதையா, வந்தி மூதாட்டி கதை. வந்தி மூதாட்டி வந்து ஒரு மூதாட்டி, வயதானவர். அங்க வந்து யாரும் தனக்கு இல்லாமல் புட்டு வியாபாரம் செய்து வாழ்ந்து வராங்க. அந்த புட்டு வியாபாரம் செய்து வாழ்ந்து வராங்க, யாருமே இல்லாம அரசன் போட்ட ஆணை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு நபர் வந்து அணை கட்ட உதவி செய்ய வேண்டும் என்று அது வந்து கட்டளையா அவன் போடுறான். ஆனா வந்தி கிட்ட யாரும் இல்லை. அப்ப வந்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதுரை சொக்கநாத பெருமானை வேண்டுகின்றான். இப்ப அதற்கு சிவபெருமான் என்னவா வரானா, பிட்டுக்கு மண் சுமக்கும் இளைஞனா வரான். வந்து வந்தி கிட்ட வந்துட்டு வேரம் பேசுறாரு. என்ன வேரம் பேசுறாரு அப்படின்னா, நீ எனக்கு கூலியாக உதிரும் புட்டுகளை நீ புட்டு செய்யறத, அந்த புட்டு உதிர்ற புட்டுகளை எனக்கு நீ கொடுத்தரணும், உதிராத புட்டுகளை நீ உனக்கு வியாபாரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தி மூதாட்டி அதற்கு சரி சாய்க்கிறாங்க. சரி, ஆனா என்ன நடக்குது அப்படின்னாங்க, அந்த நாளில் பார்த்து அவங்க செய்யற புட்டுகள் அனைத்துமே உதிர்ந்து போகுது. அப்ப எல்லாத்தையும் வந்துட்டு சிவபெருமான் சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்யணுமா இல்லையா, ஆனா வேலை செய்யாம அதை போய் ஓய்வு எடுக்கின்றார். அதை கண்ட அரசன் என்ன செய்யறான்னா, அவனுக்கு கடும் போகும். ஏன்னா அணை ஒரு பக்கம் உடைச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு தொழிலாளி வந்து வேலை செய்யாம படுத்து உறங்குகின்றான் அப்படின்னா நிச்சயமா கோபம் வரும். பிறன்படி கொடுக்கும்படி ஆணை பிறப்பிக்கின்றான். பிறன்படி கொடுக்கப்படுகின்றது. இளைஞனாக வந்த சிவபெருமானுக்கு அந்த அடி, சிவபெருமானை அடித்த அடி அனைத்து ஜீவராசிகள் மேலும் படுகின்றது. அந்த நேரத்துல அரசனுக்கும் அந்த பிறம்படி படுது. அரசனுக்கு அந்த பிறம்படி மட்டும் படல, அவனுடைய அறியாமையும் அங்க விலகுகின்றது. விலகி அப்பொழுதுதான் உணர்கின்றான், வந்தது சிவபெருமான் வந்து வந்தியம்மைக்கும் மாணிக்க வாசகருக்கும் அருள் புரியவே வந்துட்டு இந்த சிவபெருமான் இந்த ஒரு வேடம் தாங்கி வந்துள்ளான் அப்படின்றது. அடுத்து அதன் பிறகு மாணிக்க வாசகரிடம் அரிமர்த்தன பாண்டியன் போய் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து விடுவிக்கின்றார். மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் பதவியை துறந்து தல யாத்திரையை மேற்கொள்கின்றார். உத்தரகோசமங்கை இது போன்ற தலங்களுக்கெல்லாம் சென்று இறுதியாக சிதம்பரம் வருகின்றார். சிதம்பரம் தில்லைக்கு வந்த பிறகு அங்க அந்தணர்களோடு வாதுக்கு வந்த புத்தர் மதத்தினரை சேர்ந்தவர்களிடம் 6 நாட்கள் வாதிடுகின்றார் சிவபெருமானை பற்றி. இதுல என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம், மாணிக்க வாசகர் வாதிடும் பொழுது, இதுல புத்தரோடு வாதிடும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது புத்தர் மதத்தினரை வந்துட்டு மாணிக்க வாசகருக்கு பார்க்க பிடிக்கவில்லை. அதனால மாணிக்க வாசகர் என்ன செய்யறாருன்னா, ஒரு திரை போடுறாரு, நடுவில் திரை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வாதிடுறாரு. வாதிட்டு 6 நாட்கள் வாதிடுகின்றார். கடைசின்னு அந்த நாட்கள் 6வது நாள் முடியும் பொழுது ஊமை பெண், அந்த அரசனின் மகள் ஊமை பெண், அந்த நாட்டின் அரசனின் மகள் வந்து ஊமை பெண்ணா இருக்காங்க. அப்ப அந்த அரசனுமே வந்துட்டு பௌத்த மதத்தை தான் சார்ந்து இருக்கிறான். அப்ப பௌத்தர்கள் சொல்றாங்க, இந்த பெண்ணை வந்து நீ பேச வைத்தா நாங்க சைவத்துக்கு தழுவுறோம் அப்படின்ற மாதிரி. அப்ப மாணிக்க வாசகர் என்ன செய்யறான், பெருமான் திருவருளால் அந்த பெண்ணை மட்டும் பேச வைக்கல, அந்த பெண்ணை சரியான அந்த பௌத்த மத குரு கேட்கும் கேள்விகளுக்கு சரியான சிவபெருமானை பத்தி பதிலையும் சொல்ல பெருமான் திருவருளை வைக்கின்றார். அதுதான் வந்துட்டு நம்ம திருச்சானல்ல 8வது திருமுறை 12வது பதிகம் 4வது பாடல்ல, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா வடு செய்தான் காடிந்தி நயனங்கள் 3உடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானோருக்கு தாழ் குழலால் சாலலோ அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரும். அப்ப என்ன கேட்கிறாங்க அந்த புத்த மதத்தினர், தக்கன் வேள்வி நடக்கும் பொழுது சந்திரன் இந்திரன் இவங்கெல்லாம் கண்டித்த பெருமான் இப்படி ஒரு கருணையாளனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க புத்த மதத்தினர். அதற்கு அந்த ஊமை பெண் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றா அப்படின்னா, அதுவும் சிவபெருமானின் மறக்கமே அப்படின்ற மாதிரி பதில் சொல்றான்.
அதற்கப்புறம் மசரீதியாக திருவாதூரடிகளுக்கு மாணிக்க வாசகர் அப்படின்ற பெயர் கிடைக்குது. இது போன்று தில்லையில் வந்து அவர் அந்த நாட்களை வந்து கழிக்கின்றார். அவருடைய இறுதி நாட்களை அங்க கழிக்கின்றார். அந்த நேரத்துல சிவபெருமான் வேதியர் வடிவம் தாங்கி வருகின்றார் மாணிக்க வாசகரிடம். இந்த தான் வந்துட்டு நம்ம இந்த திருவாதூர் அடிகள் புராணத்துல பார்த்தோம்னா, ஐயரம் குறவு நாளில் லாடக மன்றிலாடு மையதம் கருணையாலோர் வேதிய வடிவம் கொண்டு துய்யமும் புரிநூர் மார்பும் துலங்கு புத்தகமும் தோன்ற செய்யமின் பாதம் நோவ சென்று முன்னாக நின்றார் அப்படின்னு சிவபெருமானை குறிப்பிடுறார். சிவபெருமான் எப்படி வந்தாரு மாணிக்க வாசகரிடம் அப்படின்னு. அதற்கு பிறகு மாணிக்க வாசகரிடம் திருவாசகத்தை இயம்ப சொல்லி கூறுகின்றார். நீ இதுவரை பாடிய மாணிக்க திருவாசகத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கூறும் பொழுது, ஆதியை மன்றுடாடு மையனை எம்பினாரே யோதிய தமிழின் பாட லுள்ளவை யோத வெண்ணி மாதுய ரகல விண்ணே வந்துன மெழுதல் வேண்டும் வேதியர் பெருமான் என்று விளம்பிடும் விளக்க வென்றார். பெருமான் விளக்க சொல்லி கூறுறாங்க திருவாசகத்தை. பின்னர் சிவபெருமான் இந்த திருவாசகத்தை எல்லாத்தையும் வந்துட்டு எழுதி முடித்த பிறகு, வேதியர் வடிவம் கொண்டு வந்து எழுதி முடித்த பிறகு அப்புறமா கேட்கிறாரு தானி சிவபெருமானே, அந்த வேதியர் கேட்கிறாரு சிவபெருமானை பற்றி ஒரு கோவை பாடு அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு அங்கவர் உரைத்தவெல்லாம் அம்பலத்தாளுமையர் செங்கையில் ஏடு வாங்கி தெளிவுற வரைத்த பின்னர் பொங்கிய நறுவினாரும் புகழின்ற ரகல தையல் பங்கினர் தம்மை கோவை பாடுதல் வேண்டும் என்றார் அப்படின்ற மாதிரி கூறுறாரு. சிவபெருமானை பத்தி கோவை பாடு அப்படின்ற மாதிரி கூறுறாரு. அந்த வேதியர் வந்தது சிவபெருமான் தான். அனைத்தையும் எழுதி முடித்த பின்னர் பெருமான் மறைந்து விடுகின்றார். இது 2வது தடவை சிவபெருமான் வந்து அவர் விட்டுட்டு போனது. சரியா? 2வது தடவை விட்டுட்டு போனோடனே மணிவாசகரால் ரொம்ப தாங்கவே முடியல. அதனால என்ன பண்றாருன்னா அழுது உருண்டு பிறண்டு அழுகின்றார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அப்படியே அழுது உருண்டு பிறண்டு அழுது அப்படி இருக்கும் வேலையை மறுநாள் அந்த ஏற்கனவே முதல் நாள் வந்து நடராஜ சபை சிற்றவைக்கு வந்து திருக்காப்பு விட்டுட்டு போன அந்தனர் வராரு. காலையில வந்து திருக்காப்பு திறக்கிறாரு. திருக்காப்பு திறக்கும் பொழுது பஞ்சாட்சர படியில, அந்த பெருமான் கிட்ட இருக்கிற பஞ்சாட்சர படியில இந்த நூல் இருக்கு. இந்த ஒரு நூல் இருக்கு. அந்த நூலை வந்து திறந்து பாக்குறாரு. அதான் வந்து அந்த பாடல்ல வந்து ஒரு கட்டத்துல வந்து ரிவேஞ்சு அம்பலத்து வாயில் வன்படி மீதே உன்னை வாசக முறையை வைத்தார். சிவபெருமான் வச்சுட்டு அங்க வைத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த 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 திருவாசகம் அவர் எழுதுன அந்த படியில வச்சுட்டு போனோடனே அதை வந்து அந்த அந்தனர் வந்து திறந்து பாக்குறாரு. பூஜை செய்யறதுக்கு அந்தனர் திறந்து பார்த்தோன்னே அங்க எழுதி இருக்கு, மேய்த்தவ வாதூரன் எழுதியது மன்றருள் ஆடல் புரிந்தவன் மன்னிக்கவும், மேய்த்தவ வாதூரன் கூறியது மன்றருள் ஆடல் புரிந்தவன் எழுதியது அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் வந்து மெய்தவ வாது உரை அப்படின்னு அந்த பாடல் வரும். அந்த வரிகள்ல வந்துட்டு இது 15வது பாடல் அந்த திருவடிப்பட்ட சருக்கத்துல. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை திருச்சதக முதலாக அப்படின்ற திருச்சதக முதலாக சிறந்த தமிழ் லருணாரும் விரித்தவ பொருட்கோவை விளம்பொரு நூனாறு முறைத்தவர் பின் முடிந்துவிட துயர்வாத ஊரன் முடி தரித்தெழு அம்பலவானன் என்று சாற்றினார். அந்த புத்தகம் பின்னாடி வந்து அவர் வந்து கையொப்பம் விட்டுட்டு எழுதிட்டு போயிருக்காரு. இது இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப இந்த அந்தனர் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி. என்ன பண்றாரு, அந்த அந்தனர் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் அந்தனர் சபைக்கு எடுத்துட்டு போறாரு. அந்தனர் சபைக்கு எடுத்துட்டு போகையில அவங்களும் திருப்பி பாக்குறாங்க. 2 முறை அந்த பாடல், இது அந்த 21வது பாடல் திருச்சால முதலா அவங்களும் தொடர்ந்து பாக்குறாங்க. அதுதான் இருக்காங்க சிவபெருமான் எழுதியது திரு மெய்தவ வாதுவன் சொன்னது அப்படின்னு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அங்க மாணிக்க வாசகரிடம் செல்றாங்க. மாணிக்க வாசகரிலே தான் இருக்காரு. அங்க போயிட்டு இதற்கு இந்த நீ கூறிய பாடல்களுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி இது அந்தனர்கள் கேட்கிறாங்க. அல்லனும் பிறவியிலா அப்படின்ற மாதிரி அந்த பாடல் ஆரம்பிக்கும் திருவடிகள் திருவாதூர் அடிகள் புராணத்துல. அப்ப மாணிக்க வாசகர் என்ன செய்யறாரு, மாணிக்க வாசகர் அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த பொற்றவைக்கு கூட்டிட்டு போய் பொற்றவையில நரச பெருமானை நோக்கி கையை காட்டி, இதுதான் நான் இவர் தான் நான் சொன்ன பாடலுக்கெல்லாம் பொருள் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் மறைஞ்சாரு மாணிக்க வாசகர். அதுதான் வந்து இப்ப நம்ம பாக்குற புற்சவை. அங்கதான் போய் மாணிக்க வாசகர் மறைஞ்சிடுறாரு. அந்த ஒரு கடைசி இதைத்தான் வந்து நின்ற புகழியூர நேயமுடன் புடைசூழ சென்றருட கிடமா செம்பொன்மினி பல மீதி ஒன்றியவி தமிழ் மாலை பொருளியரை செய்து மன்ற தனி கடி தேகி மறைந்தனர் கவர் காண. அவர்கள் முன்னாடியே போய் மறந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த கடைசி வரி. இதுதான் மாணிக்க வாசகரின் புராணம். இறுதியில அவருடைய இறுதி காலத்தில் சிற்றம்பலத்திலே கழித்து அங்க நிறைவு செய்கிறார். பெருமானை அடைந்தார். சிவசிவ ஊழ்மை திருவாரூர் திருத்தாள் திருச்சிற்றம்பலம்.